நிறுத்துறாரு. டாஸ்மாக்ல அந்த சாராயத்தை தயாரிக்கிறதுல ஊழல், போக்குவரத்துல ஊழல், அதுக்கான பாட்டில்ல ஊழல், என்னதான் நடக்குது டாஸ்மாக்ல? டாஸ்மாகில் என்ன நடக்குதுன்னு நாம் சொல்கிறத விட பழனிவேல் தியாகராஜன் ஒரு முறை சொல்லியிருந்தார். எப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குது. அந்த லட்சக்கணக்கில் வர்ற மாணவர்களில் 98% மேலே மது அருந்தும் பழக்கமுடையவர்களாக மாறி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டுதோறும் மது குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அந்த அளவில் வருவாய் வரவில்லை. எனக்கு நிதியமைச்சராக நான் அதை பார்க்குற போது அப்படி பணத்தையே காணுமே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இந்த லீடெல்லாம் யார் கொடுத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஈடி நடக்குது, ரைட் நடக்குது, ஊழல்கள் வெளியே வருதுன்னா அந்த பிடிஆர் காலம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் சொன்ன அந்த லீடில் தான் இப்போ ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1000 கோடி முதல் கட்டமாக அறிக்கை வந்திருக்கிறது. இன்னும் இதை தொடர்ந்தால் 40,000 50,000 போகலாம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி சோதனை நடக்குது. ஆமாம், இல்லை, அதாவது இது எங்கேருந்து உதயமாகுதுன்னா திமுகவில் இருந்தே உதயமாகுது. திமுகவில் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் உள்ளதை உடனே போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊழலாக இன்னும் அவர் வந்த 7 மாதத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு வேறு ஒன்று சொல்லி வச்சுருக்காரு. அது தொடர்பான இடி ரைடுகள் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதே நாம் இப்போ எதிர்பார்த்தோம். ஏன்னா அவர் சொன்ன லீடில் எல்லாம் ஒன்று ஒன்றாக நடந்துக்கிட்டே வருது. பிடிஆர் சொன்னது தான். அப்போ இந்த முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உற்பத்தியில் ஊழல், யாரிடமிருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணணுமோ அது ஊழல், அது பெரும்பாலும் திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துகிற ஆலைகளிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. அதற்கான அது தொடர்புடைய ஆலைகளிலும் ரைடு நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அடுத்து மார்க்கெட்டிங், அங்கேருந்து கொண்டு வந்து கடையில் விற்றால் அதில் அரசுக்கு வரக்கூடிய வருவாய், கணக்கில் காட்டப்பட்ட மதுபான பாட்டில்கள் வேறு, கணக்கில் வராத பாட்டில்கள் வேறு என்று ஒட்டுமொத்தமாக இதனுடைய தயாரிப்பிலிருந்து விற்பனையிலிருந்து லாபம் அரசுக்கு செல்ல வேண்டிய இடம் வரை தொடர்ந்து ஊழல் அப்படின்னு இது ஒரு செக்ஷன். இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு அரசோட அலுவலகத்துல, தலைமை அலுவலகம், அங்க ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, திமுக ஆட்சியில் இது சாதாரணம் தானே. இதற்கு முன்னாடி நீங்கள் செந்தில் பாலாஜி வீட்டிலும் அலுவலகத்திலையும் நடந்தது. அவர் அங்கே இருந்த தலைமைச் செயலகத்திற்குள்ளே இடியோட ரைடு நடந்தது. அதே மாதிரி பொன்முடி அவர்களுடைய இல்லங்கள்லாம் இடி ரைடு நடக்குது. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி காலத்திலேயே திமுக அமைச்சர்கள், திமுக காரர்கள் வீடுகளில் இடி ரைடு இது போன்றது நடப்பது ரொம்ப சாதாரணமான விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி துரைமுருகன் வீடாக இருக்கட்டும், துரைமுருகனுடைய மகன் அவருடைய இதாக இருக்கட்டும், நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்கள் இத்தனை ஐடி ரைடாக இருக்கட்டும், இடி ரைடாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஆட்படுத்தப்படுகிறார்கள்னா அப்போ எவ்வளவு தொகை, அதாவது பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொன்ன மாதிரி 7 மாதத்திலே 30,000 கோடி என்று சொன்னால் இந்த 4 ஆண்டுகளில், இன்றோடு 4 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறதுன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ இவ்வளோ 4 வருஷத்தில் என்ன மாதிரி யார் யார் எப்படி சம்பாதித்திருப்பார்கள் அப்படின்னா இனி வரும் காலம் ஈடி காலம் மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற நிலைக்கு இவர்கள் ஒவ்வொருவருடைய குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொரு பற்றிய செய்திகளும் வருகிற போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்குது. இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு திமுக மாறி போயிருக்கிறதுங்கிறதும் அதற்கு இன்னொரு உதாரணம். அதற்கான முகாந்திரங்கள் ஒவ்வொரு ரைட்லேயும் வெளியே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசியல் வரலாற்றில் பிணை வாங்கி 2 ஜாமீன் வாங்கியும் பெயில் வாங்கியும் அமைச்சராக இருக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்கிறார்கள். இன்னும் 10 பேருக்கு மேல் இது போன்ற முறைகேடு வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்காகவும் தீர்ப்புக்காகவும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த இடி நீங்கள் சொல்கிற அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, அமலாக்கத்துறை ஒரு பழி வாங்குற நடவடிக்கை தான் மேற்கொள்கிறாங்க, நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல அப்படின்றதுனால மத்திய அரசு பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவே பழி வாங்க தான் பண்ணுறாங்களா? இல்லை, இது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் மும்மொழி கொள்கை நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, உங்கள் கடிதங்கள் இது எல்லாம் அங்கே இருக்குது. இது இப்போ பேசிய கனிமொழி அம்மையார் கூட அங்கே போய் அந்த கல்வித்துறை அமைச்சரை, மத்திய அமைச்சரை பார்த்து பேசியிருக்காங்க, இது சம்பந்தமாக விவாதிச்சிருக்காங்க. இது ஒரு ட்ராக்கு. ஆனால் பழனிவேல் தியாகராஜன் சொன்னபோது ஆட்சிக்கு நீங்கள் ஓராண்டுக்குள்ளே இவ்வளோ கதையும் சொன்னார். அப்போது மும்மொழி கொள்கை விஷயம் இல்லை, அப்போது உங்களுக்கு நெருக்கடி இல்லை,
அப்போ இது போன்ற எந்த விஷயமும் இல்லை. சரி, இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க, இடி கொடுக்குறாங்க, அப்புறம் ஏங்க கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியிடுவதற்கு பிஜேபியில் தான் சிறந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள்னு போய் கூப்பிட்டு இப்பதான் வந்தாங்க. அமலாக்கத்துறை வந்திருக்கிறாங்க. அமலாக்கத்துறை தொடர் நடவடிக்கை தானே மேடம், இப்போ வரலையா? செந்தில் பாலாஜியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சதுக்கப்புறம் தானே நாணயம் விடுறது கூட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ செந்தில் பாலாஜியின் மீது இடி செய்தது, மத்திய அரசு செய்தது சரி அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்து நாணயம் வெளியிட்டோங்கிறத ஒத்துக்கணும்ல. அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் பிடிஆர் சொன்னதை போல் அவர் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து அதாவது காங்கிரஸ் இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ எப்படி வருவாங்கன்னா, இது பிஜேபி. ஏன் சார், பிஜேபி அரசாங்கம் பிஜேபியாக இருக்கலாம், ஆனால் இந்திய அரசு இது அதனுடைய வளங்களை, அந்த மாநிலத்தில் அந்த பணத்தை, நிதி ஆதாரத்தை, ஒரு அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பும் அங்கே இருக்குது. 1000 கோடி ரூபாய் இங்கே ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று சிபிஐ அந்த இடி அறிக்கை விடுதுன்னா, அந்த அறிக்கைக்கு எதிர்வினை நீங்கள் என்ன இந்த அரசு ஆற்றியிருக்கிறது இதுவரை? எழுத்துப்பூர்வமாக அல்லது அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது தலைமைச் செயலாளரோ இல்லை எம்டி, டாஸ்மாகோட எம்டியோ இதுவரைக்கும் இது போன்று சொல்லப்படுகிறது, இது வந்து தவறு, முற்றிலும் தவறு, நாங்கள் மறுக்கிறோம், ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதை சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு கூட இவங்க தயங்கினாங்கன்னா அப்போ இவர்கள் ஒரு எதிர்ப்பு கூட சொல்லலையே. ஏன் மத்திய அரசு இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல் கூட இப்போ செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல சொன்னாரே தவிர மற்ற எந்த ஒரு அமைச்சர்களும் துறை சார்ந்த அதிகாரிகள் அதுக்கு 4-5 பேர் இருக்காங்கல்ல. இப்போ காங்கிரஸ்லேருந்து சொல்லுவாங்க, இப்போ எடுத்த உடனே சொல்லுவாங்க. அடுத்து திருமாவளவன் சொல்கிறாங்க, இல்லை இப்போ அறிக்கை தானே விட்டுருக்காங்க அப்படிம்பாரு. பாவம் அந்த கம்யூனிஸ்டுகள் இன்னும் ஒருத்தரையும் காணும். அவங்களும் வந்து ஏதாவது அவங்க பங்குக்கு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஒரு போராடிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து நாங்கள் அன்றைக்கி இந்த அட்ரஸில் இந்த தேதியில் போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற போது அதை தார்மீகமாகவும் அரசியல் கூட்டணி அந்த விஷயங்களுக்கு ஆட்பட்டு அதற்கு ஒத்துப்போய் அந்த குற்றத்தை மேலும் மேலும் செய்வதற்கு துணை நிற்காமல் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலையில் இன்றைக்கு திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இல்லை. திமுக அவர்களை எப்படி பயன்படுத்துகிறது என்றால், நாங்கள் இதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஆனால் எதுவும் பேச மாட்டோம், நீங்கள் முன்னாடி விழுந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டு போயிருங்க, என்ன கேட்டாலும் நாங்கள் வாயை மட்டும் திறக்க மாட்டோம், திறந்தால் எங்களுக்கு சிக்கல் வந்துடும், என்ன சொன்னாலும் அதில் இன்னொரு லீடு, அதை பிடிச்சி அடுத்த ரைடு வர்றாங்க, அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துக்கிறோம். ஐயா, நீங்கள் ஏதாவது அவங்க அமைதியாக இருக்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் அது தொடர்பாக பதில் சொல்ல போகிறேங்கிற போது அடுத்த இதில் மாட்டிக்கிறாங்களே. அப்படி நீங்கள் இது ஒரு செயின். அப்போ அவர்கள் பேசினாலே அடுத்த ஒரு ரைடுக்கோ அல்லது அடுத்த முறைகேட்டு கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாகவோ அது அமைகிறதுங்கிற மாதிரியான நிலைமை வரப்போது தான். இப்போது இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வீடியோ போடுவார், தொட்டு பார்க்குறீங்களா எங்களுக்குள்ளேவா? இப்போ இடி இந்த டாஸ்மாகோடைய தலைமை நிலையத்துக்கே வந்துட்டாங்களே, நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, வீடியோ போடணுமா வேண்டாமா, இல்லை இன்னும் தைரியமாக இருக்குன்னு காமிக்கணுமா வேண்டாமா, அந்த தைரியம் எங்கே போச்சு? அந்த வீடியோ ஏதாவது கேமராமேன் எதுவும் கிடைக்கலையா, ஃபோட்டோ ஷூட் போட முடியலையா, இல்லை என்ன டெக்னிக்கல் பிரச்சனையா, இதையெல்லாம் பார்க்கணும்ல மேடம். அப்போது நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு ஒரு ரியாக்ஷனை காமிக்கிறீங்க, இந்த நிகழ்வுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா அப்போ இன்னும் பயப்படுறீங்களா? இல்லை இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி இதுவும் இன்னும் விசாரணை தொடர்ந்தால் பல 1000 கோடிகள் இன்னும் வெளிச்சத்துக்கு வருமேன்னு பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் தார்மீகமாக எழுதல. ஏன் திடீர்னு அவ்வளோ வீரமான ஒரு முதலமைச்சர் டக்குன்னு வீடியோ போடாமல் இருக்காருங்கிற கேள்வி வந்து 1000 கோடியை விட மோசமாக இருக்கா மேடம். ஏன் போடுறதில்ல? பயம். அதை தான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர்கள் வீடியோ போட்டு அந்த வீடியோவிலேருந்து வேறு ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கும். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம்ல, என்ன நமக்கு தான் புதுசாக இருக்கும் விவாதிக்கிறது, சர்ப்ரைஸாக இருக்குது. 1000 கோடி பரவாயில்ல, 1000 கோடியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் அது பக்கத்தில் போவாங்களோ இது பக்கத்தில் போவாங்களோன்னு நினைக்கும் போது நீங்கள் பேச மாட்டீங்களா மேடம்? பேசினா லீடு வந்து வீடியோ போட்டு இன்னும் மேலே தோண்டிடுவாங்க, அப்படின்றதுனால போடாமல் இருக்கிறாங்க. அந்த வீடியோ போட ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே தகவல் இருக்கும். ஏன்னா ஒரு டேட்டா தெரியாதவர்களிடம் வீடியோ போட சொன்னால் உடனே போட்டுருவாங்க. ஆனால் இது சம்பந்தமாக சுற்றி சுற்றி பல நிகழ்வுகள், பல முறைகேடுகள் தொடர்ந்து அதிமுகவினுடைய எம்பிக்களாக எம்எல்ஏக்கள் எல்லோருமே வைக்கிற குற்றச்சாட்டு, அனைத்து ஊர்களிலும் காலையிலிருந்து இரவு வரை மதுபானம் விற்பனைக்கு கிடைக்கிறது டாஸ்மாக் சாருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது இது ஒரு போர்ஷன்னா இதே மாதிரியான பல்வேறு ஊழல்கள் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த டாஸ்மாகில் மட்டும் இந்த விற்பனையிலேயே
கடை திறந்து வைப்பதாக இருக்கட்டும், பார் டெண்டர் விடுவதாக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த டாஸ்மாக் சரக்கை கொண்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நடந்திருக்கிற ஆக்ஷன், அதில் நடந்திருக்கிற ஊழலாக இருக்கட்டும், இப்படி தோண்டி பார்த்தால் தோண்ட தோண்ட இதற்குள்ள மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய தொகை, இன்னும் இது குறிப்பிட்டிருப்பது என்பது மிகச்சிறிய தொகையாக தான் தெரிகிறது. மிகப்பெரிய ஒரு தொகை கூடிய விரைவில் வெளிவருங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு. நன்றி கருத்துக்கள். திரு ஆதி, டாஸ்மாக் ஊழல் இப்போ அமலாக்கத்துறை சோதனை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தேர்தல் வர்ற சமயத்தில் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் போய் கைது நடவடிக்கை அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வருது. நிச்சயமாக. அதாவது இல்லை, இந்த ஊழல் வழக்கு, இந்த இடி ரைடு தொடர்ந்து இன்னும் நிறைய தொகை இதில் நடைபெற்றிருக்கிற முறைகேடுகள் தொடர்ந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தொட்டு இவர்களுடைய இப்போ எல்லா ஒரு குற்றச்செயலுக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அதாவது கண்ணக்கோல் வச்சு திருடுறோம், அதே பேட்டர்னில் திருடுவோம். செயின் அறுக்கிறவன் ஒரே மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவான். அது மாதிரி ஒரு இது போன்ற இடி ரைடு ஊழலில் ஒரு மோடஸ் ஆப்ரசன்ட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்ம தலைவர் பிடிஆர் சொன்ன மாதிரி அந்த 30,000 கோடி 7 மாதத்தில் 30,000 கோடினா இன்றைக்கு எத்தனை 7 மாதங்கள் ஆகிருக்கு, எத்தனை 30,000 கோடி ஆகிருக்கும், அதெல்லாம் எங்கெங்கே என்ன நிலையில் என்ன மாதிரியான வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் போது இந்த திமுக இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஊழல் வந்து இன்னும் வெளியே வரும். அதற்கான ஒரு தொடக்கம் தான் இதை நம்ம சொல்ல முடியும். இன்னும் அடுத்து இது வந்து தேர்தல் நெருங்குகிற நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன காலத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையாக ஆராய்ந்து ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து அதை காங்க்ரீட்டாக ஒரு அதாவது ஒரு அரசினுடைய நிறுவனத்தின் தலைமையகத்துக்குள் போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டு எல்லா ஆதாரங்களோடு போனால் தான் நீங்கள் சரியாக போக முடியும். அப்போ இவர் கேட்குறாரு, என்ன நடந்துச்சு? உங்கள் அலுவலகத்துக்குள் ஒருத்தர் வந்துவிட்டு போய்விட்டால் மாநில சுயாட்சி பேசுகிற ஒரு அரசாங்கம் என்று மாறுதட்டி கொள்ளுகிற நீங்கள் அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள் கேள்வி கேட்டால், நீங்கள் அமெரிக்காவில் ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் அந்த காலத்தில் பார்த்தீங்களான்னு பேசுகிறத விட்டுட்டு நமக்கு இந்த கேள்விக்கான பதில் எங்கிருந்தாவது வந்ததா? நான் அதான் தொடக்கத்திலே சொன்னேன், கூட்டணி கட்சிக்காரர்களை வைத்து கூட்டணி கட்சிக்காரர்களை வைத்து அவர்கள் நீங்கள் என்ன வேணாலும் எங்களுக்கு பேசுங்க, நாங்கள் பேச மாட்டோம், என்ன வேணாலும் எங்கள் முன்னாடி நின்று கம்பு சுற்றுங்க, ஆனால் எங்கள் மேலே எதுவும் பற்றக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அசைன்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீ கேட்ட கேள்விகளுக்கு கூட்டணி கட்சிகளிடம் இருந்தோ திமுகவிடம் இருந்தோ சட்டசபையிலோ திமுக முதலமைச்சரோ பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஊழலை அவர்கள் இந்த ரைடை அவங்க எதிர்பார்க்காத விதமாக இருக்கு, தயாராகாத நிலையில் இருக்கும்போது இது வந்திருக்க மாதிரி தான் இருக்கு. அப்போ இதனுடைய இன்னும் வீரியம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு பதற்றமோ இல்லை அச்சமோ உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டு இருக்கணும் இல்லையா? அப்படி எதுவுமே வரலையே. ஏன் வரலன்னா அதுதான் சொல்கிறேன், முதலமைச்சர் வீடியோ போட்டிருந்தாருன்னா நம்ம நினச்சிக்கலாம் பரவாயில்ல, வீடியோ போட்டாடுறான் பயப்படலை அப்படின்னு. ஆனால் இப்போ சட்டசபையில் பேசுவதற்கு தயங்கினார்ல, யார் அந்த சார்னு கருப்பு சட்டை போட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் பக்கம் அந்த சிசிடிவி கேமராவை திருப்புவதற்கு எவ்வளோ பயந்து நடுங்கினாங்கன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே கூடி பூட்டி வச்சுக்கிட்டு நான் ஓடலை ஒழியலன்னு சொன்னார்ல. அப்போ பயம் என்பது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அதாவது இந்த முதலமைச்சருடைய பயம் என்னென்ன வடிவங்களில் இருக்கும் அப்படிங்கிறது நாம இதுக்கு முன்னாடி நடந்த விவாதம் குற்றச்செயல்கள் இதிலெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த செயலில் இப்படி அமைக்கி வாசிக்கிறாங்கன்னா அப்போ பயம் எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது, அப்போ என்ன நடுக்கம் மனதுக்குள்ளே ஓடுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? அந்த நடுக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால தான் எதிர்க்கட்சி தலைவர்களை பேச விடலையோ, அது குறித்து விவாதிக்கவே தயாராக இல்லை அவங்க. சட்டமன்றத்தில் இது குறித்து பேசிடாதீங்க, விவாதிச்சிடாதீங்க, விவாதிச்சா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லுவோம், அதுலேருந்து ஏதாவது லீடு கிடச்சி எங்கேயாவது போயிடுவாங்க, இப்படி நிறைய சிக்கலில் அது மாட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை என்றால் ஒரு கோவம் வரணும் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு யாரோ வர்றாங்க, ஒன்றும் இல்லை அந்த சீமான் வீட்டுக்கு போனது கூட நம்ம எதிர்வினை ஆற்றுச்சுல, உங்கள் அலுவலகத்துக்குள்ளே ஒருத்தர் கூட எதிர்வினை ஆற்றாமல் நிற்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? பதட்டம் எவ்வளோ இருக்குது, அதை பார்த்துருவாங்களோ இதை பார்த்துருவாங்களோங்கிற நடுக்கம் தானே. உன்னை தற்காத்துக்குள் முதல்ல அப்படிங்கிற ஆட்டம் தானே உனக்கு வந்திருக்கு. என்னிடம் ஒன்றும் குற்றம் இல்லைங்கிற அந்த எண்ணம் வரலல்ல, அந்த பேட்டி வரலையே, அது மாதிரி சொல்லலையே. அப்போ இதுக்கு எதிர்வினையே ஆற்றலைன்னா அப்போ நாங்கள் ஆற்ற மாட்டோம், அது அப்படி அது அந்த காலம் இந்த காலம்னு போய் இது போன்று வளவள என்று கூட்டணி கட்சிகளை வைத்து பேச வைப்பதை விட திமுக உண்மையிலேயே நாங்கள் மாநில சுயாட்சி என்று சொன்னால் எங்கள் மாநில நிறுவனத்தின் தலைமையகத்திற்குள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டிருக்கணும். அந்த கேள்வியை கேட்க தயங்கியதிலிருந்து அந்த ஊழலை கண்டு இந்த ரைடை கண்டு அவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள், பயந்து நடுங்கி இருக்கிறார்கள் தான் அர்த்தம்.